இப்போ எஃப்எம்இஏ அண்ட் ஆர்பிஎன் அதோட எக்ஸாம்பிள் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சினாரியாவை வந்து நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ ஏடிஎம்ல இருந்து கேஷ் வந்து வித்ட்ரா பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த கண்டிஷன்ல பேங்க் அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதில் எந்த ஒரு ஃபெயிலியரும் ஏற்படாமல் இருக்க ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த சினேரியாவில் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மிஷின்ல இருந்து பணம் எடுக்கிறாங்க. இந்த ப்ராசஸில் ஏற்பட்ட ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பணம் வந்து டெபிட் ஆயிருச்சு அப்படிங்கிற மெசேஜ் வந்துருச்சு. பட் அவங்க ஏடிஎம் மிஷின்ல இருந்து அவங்களுக்கு எந்த ஒரு பணமுமே வெளியே வரல. இந்த ஃபெயிலியர்னால என்ன எஃபெக்ட் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து அன்சாட்டிஸ்ஃபைடு அடைகிறாங்க. அட் த சேம் டைம் அவங்க வந்து அந்த பேங்க் அண்ட் ஏடிஎம் மேலே ஒரு டிசப்பாயின்மெண்ட் அடைகிறாங்க. இப்போ இந்த ஃபெயிலியரை சிவியாரிட்டி டேபிளோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஹை லெவலில் இருக்குது. ஸோ நம்ம வந்து ரேட்டிங் 9 கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபெயிலியர் ஏற்பட்டதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கலாம். மேஜராக 2 இஷ்யூனால இந்த ஃபெயிலியர் ஏற்பட்டிருக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மிஷினில் கேஷ் இல்லாமல் இருந்திருக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இஷ்யூவாக இருந்துக்கலாம். இப்போ இந்த காரணத்துக்கான அக்யூரன்ஸ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கேஷ் இல்லாததுக்கு 7ன்னு கொடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் வந்து நெட்வொர்க் இஷ்யூக்கு வந்து 5ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ராசஸோட டிசைனை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்ல கேஸ் இல்லாமல் இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த ஏடிஎம் மிஷினில் வந்து மினிமம் கேஸ் லிமிட் வரும்போது அந்த பேங்க்குக்கு வந்து ஒரு மெசேஜ் போகிறது மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சிடலாம். அதே மாதிரி நெட்வொர்க் இஷ்யூ வந்து இனிமேல் வராத மாதிரி நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ ப்ராசஸை டிசைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து டிடக்ஷன் ரேட்டிங் கொடுக்கலாம். ஏடிஎம்மை பொறுத்தவரை கேஷ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அதோட டிடக்ஷன் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 2ன்னு கொடுத்துக்கலாம். நெட்வொர்க் இஷ்யூவை பொறுத்தவரை அந்த ஏடிஎம்ல வந்து சால்வ் பண்ணியாச்சு. ஸோ ரிப்பீட்டடாக சேம் ஃபெயிலியர் ஏற்படுறதுக்கு 90% வந்து சான்ஸ் இல்லை. ஸோ அதுக்கு வந்து டிடக்ஷன் ரேட்டிங் வந்து நம்ம 9 கொடுத்துக்கலாம். இப்போ ஆர்பிஎன் ஃபார்முலாவில் கால்குலேட் பண்ணால் நமக்கு வந்து இதோட வேல்யூ கிடச்சிடும் 112 அண்ட் 405. இப்போ இந்த ஃபெயிலியரை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஆக்ஷன்லாம் எடுக்கலாம். ரெகுலராக அண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஏடிஎம் மிஷினில் பார்த்தீங்கன்னா கேஷோட லிமிட் வந்து ஹையாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெட்வொர்க் ஸ்பீட் லிமிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் டார்கெட் டைம் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேஷை வந்து ஃபில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கிட்ட இருக்கு. அதே மாதிரி நெட்வொர்க் இஷ்யூவை சால்வ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டீம் கிட்ட இருக்கு. இப்போ ரெக்கமெண்ட் பண்ண ஆக்ஷன் எல்லாமே எந்த மாதிரி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏடிஎம் மிஷினில் மினிமமாக ஃபில் பண்ணக்கூடிய கேஷோட லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி நெட்வொர்க்கோட ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சிவியாரிட்டியோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இம்ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமும் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் இம்ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு சேம் சிவியாரிட்டி, அதாவது பழைய சிவியாரிட்டி 9 இருந்துச்சுன்னா சேம் சிவியாரிட்டி 9 தான் நமக்கு இருக்கும். இப்போ ஃபெயிலியர் ஏற்படக்கூடிய அக்யூரன்ஸ் வந்து நமக்கு கம்மியாயிருச்சு. ஸோ நமக்கு வந்து 7 to 4, 5 to 2ங்கிறது வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இதே இஷ்யூ வந்து ஃபியூச்சரில் அகைன் ஏற்படுமா அப்படிங்கிறது நமக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியாது. ஸோ டிடக்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாயிடும். இப்போ இந்த டேட்டாவை வச்சு நம்ம ஆர்பிஎன் கால்குலேட் பண்ணால் நமக்கு ரிஸ்க் ப்ரியாரிட்டி நம்பரோட வேல்யூவும் கம்மியாயிடுது.